தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் அவருடைய இரக்கங்களினாலே அவருடைய கிருபையினாலே அவருடைய தயவினாலே நாம் இந்த மாதத்தை கடந்து செல்ல போகிறோம். இந்த மாதத்திலே 5ஆம் வாரம் பரிபூரணத்தினால் நிறையும்படியாய் இந்த 5 வாரங்கள் நாம் இந்த 6ஆம் மாதத்தில் 5 வாரங்களில் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தினோம். கர்த்தர் கொடுத்த கிருபை, கர்த்தர் கொடுத்த கிருபை. அவர் இல்லாமல், அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்று செய்ய இயலாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகுவதும் கர்த்தருடைய சுத்த கிருபை, சுத்த கிருபை. அவர் கரங்களிலே நாளிலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஒரு தாய் தேற்றுவது போலவும் ஒரு தந்தை சுமப்பது போலவும் நம்மை சுமந்து கொண்டு வருகிறவர், சுமந்து கொண்டு வருகிறவர். அவர் கரங்களிலே நாம் ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். அல்லேலூயா. Thank you, Jesus. ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் புத்தகத்திலே ஃபாதர் பெக்மன் சாய் ஐயா எழுதி பாடிய பாடலான 114வது பாடல். பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம் என்று அவர் ஆராதித்து கரங்களை உற்சாகமாக தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவி ஆனவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவி ஆனவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆவி ஆனவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். கரங்களை உயர்த்தி ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கிருபைகளுக்கு போதும் ஆண்டவரே. இந்த கிருபையை தாங்குகிறது நாங்கள் சந்ததிகள். இந்த கிருபை நாங்கள் எப்படி மதித்துக் கொள்ளுகிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்க ஆண்டவரே. நீ எங்களை தேர்ந்து கொண்டீங்கப்பா. மகனாக மகனாக நீ தேர்ந்து கொண்டீர் ஆண்டவரே. அப்பா, நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஏற்படுத்தீங்க ஆண்டவரே. ஓ ராபாரி கலபா நீ கலபா கலபா ஓ ராபா சண்டரபா கலபா. ஆமென். மகனாக தெரிந்து கொண்டீ மறுபடி பிறக்க வைத்தீ. மகனாக தெரிந்து கொண்டீ மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களே நாங்களே ஆசாரியர்
ராஜாக்களும் நாங்களே. ஆமே, ராஜாக்களும் நாங்களே, அப்பர்களும் நாங்களே. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவி ஆனவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவி ஆனவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவர், சர்வ வல்லவர், உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுகளை கட்டாவே. ஆபிரகாம் சகல ஆசீர்வாதம் நீ ஆசீர்வாத தேவன் கட்டாவே. அப்பா, உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து உன்னை பெருமை பெருகப்பட்ட வார்த்தை தகப்பனை ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் தகப்பனைகளை நெருக்கமுடைய சொல்கிறோம். அப்பா, ஓ ஹல்லேலூயா. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவி ஆனவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவி ஆனவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் செலுத்துவதை பொருள் என்று சொல்கிறப்பா, யாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துவையா தகப்பனே. எங்களை தோன்றுகின்ற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று சொல்கிறப்பா. ஒரு ராபா ஈக்கா ராபா ஈக்கா ராபா ராபா. ஆமென். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். அப்பா, மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவி ஆனவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆவி ஆனவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். பரிசுத்த
பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் ஒருவரும் ரட்சிப்பதில்லை என்ற வார்த்தையின்படி பரிசுத்த அலங்காரத்தை தெரிந்து கொள்ள எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆமென். நாங்கள் ஆயத்தப்படுத்த அப்பா வருகைக்கு நான் காத்திருக்கிறோம் ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம். ஆமென். அப்பா எங்கள் செய்தித்தக்கத கடமை கொடுக்கிற ஆண்டவரே, எனக்கு நோக்கங்களை நீ வைத்திருக்க போதித்தவரே, இப்படி செய்வதெல்லாம் வல்லமை உள்ளது ஆண்டவரே. அப்பா செயலில் வல்லவரே, அப்பா செயலில் வல்லவரே, இந்த கடனை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை வெறுமையாக்குகிற ஆண்டவரே. ஆமென். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். அப்பா உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உங்கள் அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே உங்கள் அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே உங்கள் அன்பு அல்லேலூயா. கர்த்தர் பேரில் பெற்றதா இருப்பதே நலம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமான உன் நம்பிக்கை எப்போதும் கர்த்தர் மேல இருக்கணும், அவர் மேல இருக்கணும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். உலக காரியங்கள் நம்பி ஓடணும்னா கைவிடப்படுவோம், கைவிடப்படுவோம். நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கூட நம்மத்தில் அன்பு சகோதரர் வந்து சில பாடல்களை பாட முடியாது ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்த நாளில் ஆண்டவரே, இந்த 6வது மாதத்தில் ஆண்டவரே, கடைசி வாரத்துக்குள்ள ஆண்டவரே எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை எங்களை தாங்கி தப்புவித்து ஆண்டவரே சப்பா எல்லா காரியங்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஜீவனையும் நீர் தந்து ஆசீர்வதித்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆராதனை தொடக்கம் முதல் முடியவரை உம்முடைய பிரசன்னம், ஆளுகை, வழிநடத்தல் எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் தேவை நீர் அபரிவிதமாக ஆசீர்வதிங்க. தடைப்பட்ட மக்களையும் நீர் துரிதமாய் கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் தேவன் நீர் மாற்றி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் பாடலாக மனதார நன்றி சொல். இது ஃபர்ஸ்ட். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லுவேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வோம். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். எபினேசரிதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசரிதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி கொள்வேன். எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி கொள்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி
கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. தோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. கோடி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா. அல்லேலூயா. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவினீரே. எல்லோயி எல்லோயி, என்னை கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்லுவேன். நம்மை காண்கிற தேவன், நம்மை தப்புவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த பாடலாக, எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை பிரிவதில்லை என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. எதை இழந்தாலும் உம்மை விடுவதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. வாழ்வு தந்தவர் நீதானையா, என்னை வாழ வைப்பதும் நீதானையா. வாழ்வு தந்தவர் நீதானையா, என்னை வாழ வைப்பதும் நீதானையா. என்னை வாழ வைப்பதும் நீதானையா, என்னை வாழ வைப்பதும் நீதானையா. பிரிவதில்லை
விடுவதில்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. கரம் பிடித்தவர் நீர்தானையா, என்னை கைவிடாதவர் நீர்தானையா. கரம் பிடித்தவர் நீர்தானையா, என்னை கைவிடாதவர் நீர்தானையா. என்னை கைவிடாதவர் நீர்தானையா. என்னை கைவிடாதவர் நீர்தானையா. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உண்மையுள்ளவர் நீர்தானையா, என்னை உருவாக்கியவர் நீர்தானையா. உண்மையுள்ளவர் நீர்தானையா, என்னை உருவாக்கியவர் நீர்தானையா. என்னை உருவாக்கியவர் நீர்தானையா. என்னை உருவாக்கியவர் நீர்தானையா. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா. நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா. நீங்க இல்லாம நான் இல்லப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. எதை இழந்தாலும் நம்ம தேவனை இழக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் எது போனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்த பாடலாக வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் வாழ்வில் நாயகனே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே. வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே. போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். ஏகும் சுத்தர் மீது கண்கள் இருத்தி நடத்துவார். இயேசு திருத்தி நடத்துவார். வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே. வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே. அந்தகார சக்திகள் எம்மை அணுகிடாமலே சொந்தமான தம் ஜனத்தை சூழ்ந்து காப்பாரே. இயேசு துணையாயிருப்பாரே.
வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வாதை நோய்கள் துன்பங்கள் வருத்திய போதும் பாதையில் நாம் சோர்ந்திடாமல் பலப்படுத்திடுவார், இயேசு திடப்படுத்திடுவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. காடனாலும் மேடனாலும் கடந்து சென்றிடுவோம், பாடனாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே, இயேசு பரந்தான் நம்முடனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. அன்றன்றுள்ள தேவை தந்து ஆதரிப்பாரே, என்றென்றும் துதிகனமையின் இயேசுவுக்கே நாம் செலுத்திடுவோமே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. அல்லேலூயா. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே என்ற பாடலை நாம் பாடியிருக்கிறோம். தேவன் மகிமைக்காக நன்றி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அருமையான இந்த காலவெளியில் கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆராதனையில் தேவன் நீர் ஆண்டவரே சபா மகிமைப்பட்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிங்க. மீதமான நேரங்களை உம்முடைய வல்ல கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தேவன் தாமே நீர் வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த நாளிலே கூட நாம் ஆவியானவரை வரவேற்கும்படியாய், ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ளும்படியாய், ஆவியானவரே எங்கள் இதயத்தில் வாரும், எங்களை நிரப்பும். நாங்கள் வெறுமையான பாத்திரமாக இருக்கிறோம் ஆண்டவரே, வெறுமையான பாத்திரம். ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது பெலன் அடைவீர்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தைப்படி நாங்கள் பெலனையே காத்து இருக்கிறோம் ஆண்டவரே. வெறும் மண்பாண்டமாக இருக்கிறோம் ஆண்டவரே, வெறும் மண்பாண்டமாக இருக்கிறோம். அப்பா எங்களை பண்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்போம், வாஞ்ச கேட்போம். ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, வல்லமையினாலே நிரப்புங்கப்பா, அபிஷேகத்தால் நிரப்புங்க என்று சொல்லி ஆவியான கையில் ஒப்பு கொடுப்போம். நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாய், அவருடைய கிருபை நம்மளை காக்கும்படியாய், அவருடைய கிருபை நம்மை நடத்தும்படியாய் ஒப்பு கொடுப்போம். எழுந்து நிற்போம்.
ஹalleluya 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 நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாங்கமாக ஹல்லேலூயா, ஏத்த வல்லமை ஹல்லேலூயா, ரபா ரபா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ரபா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
நம்முடைய சபையின் வாக்குத்தத்தமான உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அல்லேலூயா. அவர்தான் நமக்கு சகாயம் செய்கிறவர். நம்மில் அவர் மகிமைப்படும்படியாய் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினது போல, உன்னில் நான் மகிமைப்படுவேன், உன்னில் நான் மகிமைப்படுவேன். அப்ப நம்மை குறித்து, நம்முடைய காரியங்களை குறித்து நம் வாயில் செல்கிற முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் ஒருவரே. நம்ம நினச்சிக்கலாம், நம்ம செய்கிற காரியங்கள், நம் மனதில் இருக்கிற காரியங்கள் யாருக்கும் தெரியாது. அப்படியே ஓட்டும் போது ஓடலாம், உட்காரும் போது உட்காரலாம், நிற்கும் போது நிற்கிறான். நெவர். நாம் நிற்பதும் நிர்மூலமாகதும் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்தத்தின்படி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தொடர்ச்சி, போன வாரம் தொடர்ச்சி அப்படியே. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் பெறுவார்கள். சொன்னது போல இந்த 6 மாதம் இதுதான் கடைசி வாரம். இன்னும் 2 நாளில் நம்ம புதிய மாதத்துக்குள்ள போகிறோம். இந்த 7வது மாதம், 7வது மாதம்னாலே பரிபூரணம். பரிபூரணம். அந்த பரிபூரணத்தில் நாம் அந்த பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் முக்கியமா நாம் அவ்விடத்தில் இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொண்டாலே நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது, ஒன்றும் சேதப்படுத்தாது. அந்த வசனத்தை கூட நாம் வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 10:9. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். எதை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்க பிரியமானவர்களே? எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்க? உங்களுக்கு விரோதமாக சதி திட்டம் இருக்கா? கடந்த வாரத்திலே தானியேல் அவர் நண்பர்களுக்கு ஒரு சதி திட்டத்தை தீட்டினாங்க. சதி திட்டத்தை தீட்டினவங்க அந்த சேதம் அவங்கள போய் சேர்ந்தது. அவங்கள ஒன்றும் சேதப்படுத்தவில்லை, அவங்கள ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. பிரியமானவர்களே, உலகத்தில் நமக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, உபத்திரம் உண்டு. அந்த உபத்திரத்தையே நினைச்சு நம்ம ஓடி போனோம்னு வச்சுங்களேன், நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உபத்திரம் உண்டு, ஆனாலும் நம்ம எப்படி இருக்கணும்? திடம் கொள்ளணும், திடம் கொள்ளணும், திடம் கொள்ளணும். நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்தார், நான் ஜெயம் வந்து நமக்கும் கிடைக்கும். ஏன்னா நம்ம யாரு? அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். என் மகனே, என் மகளே, நீ வா, என்னிடத்தில் வா. நான் வராம போற பட்சத்தில் தான் கைவிட்டுவார்.
எதுல நம்ம சேதப்படுத்தக்கூடிய விஷயமோ பிசாசுக்கு தெரியும். பிசாசுக்கு தந்திரம் உள்ளவன், பொய்யனும் பொய்க்கு பிதாவானவன். பிசாசுக்கு தெரியும் இவங்களை எப்படி தள்ளி விடணும், எது தள்ளி விட்டா இவங்க மேற்கொள்ள முடியாது, எழுந்து வர முடியாது. ஆண்டவரை என்னென்னமோ பிளான் பண்ணான். ஏசப்பாவை மேலேருந்து கீழே குதி, இந்த கல்லை தப்பமாக்கு, வசனத்தை சொல்றான். எழுதிருக்கிறதே பிசாசுக்கு எல்லாம் தந்திரமும் தெரியும். ஆண்டவர் ஒண்ணுமே பண்ண முடியல. நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க சிஸ்டர். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களும் தேள்களும் மிதிக்கவும் சத்ரு சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அந்த அதிகாரத்தை தவறாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. இன்றைக்கு அடுத்த வருடம் வரப்போற தேர்தலுக்காக மனுஷங்க அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா மக்களை ஏமாற்றணும், நல்லது செய்யணும் இல்லை, நல்லது செய்யணும்னு எவனும் வரமாட்டாங்க, எந்த ஆட்சியாலும் வரமாட்டாங்க. காமராஜர், எம்ஜிஆர் முடிஞ்சு போச்சு, நல்லது செய்யணும். இப்போ வருங்களாம் தனக்கு எவ்வளோ மற்றவங்களுக்கு எவ்வளோ, அவ்வளோதான். எந்த யாரையும் நான் குறை சொல்ல, ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிங்க அப்படி தான் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க அப்படி தான் இருக்காங்க, அவர்கள் அப்படி தான். அதிகாரம் கொடுத்தவொடனே முதல்ல அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. சில அரசியல்வாதிங்க கரெக்டாக இருக்காங்க. ஏன்னா அன்பு முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும், ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி பல திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த மழை நீர் சேமிக்கும் காரியம் இன்றைக்கு பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. எங்கெங்கே காலி கிரவுண்ட் இருக்கோ அங்கெல்லாம் சேமிக்க வைக்கத்தக்கதான அந்த பேஸ்மெண்ட்டு அருமையாக பண்ணுறாங்க. வருடத்தில் கிட்டத்தட்ட 50 லட்சம் லிட்டர் தண்ணி சேமிக்கிறதுக்கு வருடத்தில் மழை தண்ணி வீணாக போகாதபடி 50 லட்சம் லிட்டர் தண்ணி சேமித்து வைக்கும்படி கீழே அந்த ஆழ்துணை கிணறு போட்டு, மேலே சாதாரண நில மாதிரி தான் இருக்கும், எல்லாம் ப்ளே கிரவுண்ட்லேயும் பண்ணுறாங்க. கிண்டி ரேஸ் கோர்ஸை மூடிட்டாங்க, இதுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. பரவாயில்ல, நாட்டுக்கு நன்மை செய்து கொண்டிருக்காங்க. சாப்பிட்டாலும் நல்லது செய்கிறாங்க. நான் சில பேர் தான் சொல்கிறேன். இன்றைக்கு முன்னால் இவங்க செய்தது அடுத்த ஆட்சி வரும்போது தான் தெரியும். யாராக இருந்தாலும் கொஞ்சத்தில் உண்மை இல்லவனை அநேகத்தையும் அதிகாரம் வைப்பென்றார் ஆண்டவர். அதனால் பிரியமானவர்களே, நமக்கு அந்த அதிகாரம் பெற்றவர்கள் நாம் எப்படி இருக்கிறோம்? அரசியல்வாதிகளை போல இருக்கிறோமா? ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுறோம். அவருக்கு என்ன நம்ம கொடுத்துருக்கோம்? ஆண்டவரே, என் பாவத்தில் மன்னித்தீங்கப்பா, நான் மீண்டும் அந்த பாவத்தை விடாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க, அந்த பாவம் என்னில் நேராக என்னை மேற்கொள்ளாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. ஒப்பு கொடுக்குறோமா? அதிகாரம் கொடுத்துருக்காரு. எப்படிப்பட்ட அதிகாரம்? சர்ப்பங்களும் தேள்களும் மிதிக்கும். சர்ப்பனையான மனுஷர்கள் மத்தியிலே, விஷம் கொடியுள்ள விஷ தேளின் விஷமுள்ள மனித நடுவிலே, சத்துருக்கள் மத்தியிலே அதை மேற்கொள்வதற்காக நம்ம அதிகாரம் கொடுத்திருக்காரு ஆண்டவர். அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அதனால்தான் தானியேலையும் அவன் நண்பர்களை தீயின் நடுவிலே போட்டாங்க. தீயும் ஒன்றும் அவங்கள சேதப்படுத்தலை. அந்த ஸ்மெல்லு கூட வரல அவங்க மேலே. தூக்கி போட்டுக்கலாம் அங்கே போட்டாங்க, பட்சித்து அவ்வளோதான். அவங்க நசுங்கி அப்படியே பசுமமாகி போனாங்க. அது தானியேல சிங்கக்கேப்பில் போட்டாங்க. ராஜாவை கேட்குறாரு, என்ன கேட்குறாரு? வார்த்தை கேட்குறாரு. அவனுக்கு அதிகாரம் இருந்தது. என்ன அதிகாரம்? கர்த்தர் தேடினா நமக்கு இறக்கம் கேட்டுரும்.
கர்த்தரை தேடினா இரக்கம் பெற்றுக்கொள்வோம். அந்த அதிகாரம் கையில் வச்சு அந்த துஷ்பிரயோகம் பண்ணல. ஆண்டவர்கிட்ட வழக்கத்தின்படியே பலகன் நேராக போனான், ஜெபம் பண்ணான். ஆண்டவர் மகிமை பண்ணல. அப்பா நான் கொடுக்குற வழியில் நீ போ, அந்த வழியில் போ. கண்களுக்கு முன்பாக நான் மேன்மைப்படுத்துவேன். அதுதான் அதிகாரம். அந்த அதிகாரத்தை ஆண்டு சமுத்திரம் ஒப்பு கொடுத்தான். சிங்கக்கிட்ட போய் பேசிட்டு இருந்தான். என்னப்பா சாப்பிட்டியா? ஏன்னா சிங்கம் பேசக்கூட இல்லை. ஏன்னா சிங்கம் திறந்திருக்கு, வாய் திறந்திருக்கு, பேசலை. ஏன்னா ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அதான் நமக்கு ஒரு சத்துருக்கள் கட்டி போட்டுருவாரு, வாயை கட்டி போட்டுருவார். பயப்படாதீங்க. காரணம் என்னவென்றால் நாம் அதிகாரம் பெற்றவர்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படும். எப்படிப்பட்ட சதி மோசங்கள் நடந்தாலும் அந்த சதி மோசங்கள்னாலே எதை எழுந்திருக்கீங்க அதை பாருங்க. கர்த்தருக்காக எதனா எழுந்திருக்கீங்களா? திரும்ப கொடுப்பாரு, திரும்ப பெற்றுக்கொள்வோம். நிச்சயமா பெற்றுக்கொள்வோம். அந்த நிச்சயத்தோடு தான் ஆண்டு சமூகத்தில் அப்பா எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு கர்த்தாவே, சத்ரு சகல வல்ல மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு கர்த்தாவே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிக கிரியை செய்ய வல்லவர் உள்ளவர் ஆண்டவரே. நீ செய்ய நினைத்து தடைப்படாதப்பா. என் வாழ்க்கையில் தடைப்படாத ஆண்டவர். அந்த அதிகாரத்தை கேட்டு பெற்ற நம்ம சும்மா இருக்கக்கூடாது. இந்த 6 மாதம் போயாச்சு. இரக்கம் பெற்றவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். நல்லா பிடிச்சிங்க. அந்த இரக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் நமக்கு. விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காத போகும். ஒன்றும் நமக்கு ஒன்றும் செய்யாது. நமக்கு விரோதமாக எழும்புகிறாங்களா, ஒன்றுமில்லாமல் இழுப்பொருளாக ஆயிடுவாங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்ம 2வது பாயிண்ட்டுக்கு வருவோம். இன்னும் 2 பாயிண்ட். இந்த இரக்கமுள்ள பாக்கியவான்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள். அந்த முதல் வார்த்தை தீய சதி சேதமின்றி நம்மை காப்பாற்றுவார். 2வதாக ஸ்தோத்திரம். இரண்டாவதாக தீய சக்திகளிலிருந்து நம்மை சேதமின்றி காப்பாடும். முதல்ல என்னத்தை நம்ம தியானித்தோம்? என்ன வார்த்தை? தீய சதி திட்டம். மனுஷர்களால் நம்ம நல்லா தான் பார்த்துருப்போம், நல்லா தான் நம்ம செய்திருப்போம், நல்லா தான் அவங்களை அன்போடு நேசித்திருப்போம். ஏன்னா கர்த்தர் நம்முடைய தகப்பன், இயேசு நம்முடைய தகப்பன். அவர் நன்மை செய்கிறார் சுற்றிட்டு இருந்தார். அந்த நன்மையை பெற்ற நாம், யோபு என்ன சொல்கிறாரு? தீமை செய்வாங்க. ஆண்டோட வார்த்தை அது. நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ. ஆனால் அதுலேருந்து அவர் சேதம் எதுவும் நமக்கு வரவிட மாட்டார். அந்த தீமை அவங்க செய்தாங்கன்னா அதுலேருந்து நம்மை காப்பாற்றுவார், சேதப்படுத்தாமல் நம்மை காப்பாற்றுவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய கரம் அப்படியுடைய கரம். கர்த்தர் நம்ம அழைத்தவர் உண்மை இல்லவர். அது நினச்சிங்க, அழைத்தவர் உண்மை இல்லவர். அவர் அப்படியே நடத்துவார். எதற்காக அழைத்தாரோ அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் அப்படியே நம்மை நடத்துவார். பிரியமானவர்களே, அந்த தீய சக்திகளிலிருந்து விடுதலை கொடுத்த நாம தீய சதி திட்டத்தில் சேதமின்றி காப்பாற்றினவர். 2வதாக தீய சக்திகளிலிருந்து நம்மை சேதமின்றி காப்பாற்றுவார். தீய சக்தி என்னென்ன உங்களுக்கு தெரியும்? எப்படியோ நம்ம நல்லா இருக்குன்னு 4 பேருக்கு நல்லா இருந்தால் எப்படி சொல்லுவாங்கன்னா, வாழ்த்த மாட்டாங்க. இவனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வருது? ஆவிக்கிற ஜனங்களுக்கு அந்த எண்ணம் வராது. கொஞ்சம் அது மத்தியில் ஆண்டவர் வசனத்தை அறியாதவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு எண்ணம், எப்படி இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வந்தது? நம்ம நல்லா இருந்தாலும் வாழ்த்த மாட்டான். நம்ம கெட்டு போயிட்டாலும் அவன் என்ன பண்ணுவான்? ஆஹா,
முடிஞ்சு போச்சு அவன் கதை, ஃபினிஷ். அவனுக்கு கதை முடிஞ்சு போச்சு. அவன் நினைக்கட்டும், நம்மளை ஒன்று சேதப்படுத்த ஆண்டு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காங்க. பிரியமானவர்களே, இந்த தீய சக்தி, தீய சக்தி, பிசாசின் கிரியை, அதை மேற்கொள்ளாமல் எப்படி நம்ம தப்பித்து கொள்ளணும்? இப்போல்லாம் ஒருத்தன் விழத்தள்ளனா கத்தி கபடெல்லாம் இல்லை, போயிடுறாங்க டைரெக்டாக. யார்கிட்ட போகிறாங்க? மந்திரவாதி கிட்ட போகிறாங்க. மந்திரம். ஆனால் நமக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? இஸ்ரேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கு விரோதமான குரு சொல்லுவதும் இல்லை. நமக்கு வாய்க்காது, நம்மை ஒன்று சேதப்படுத்தாது. வசனம் தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த வசனத்தான், அந்த வசனம் தான் நம்ம நியாயத்திற்கும், அந்த வசனத்தான் நம்மை காப்பாற்றும். வானமும் பூமியை ஒழிந்து போனாலும் கர்த்தர் வார்த்தை ஒரு காலம் ஒழியாது. வாய்ந்து புறப்படும் வசனமும் அப்படியே இருக்கும். அது வெறுமையாய் தனித்து திரும்பாமல் அதை அவர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கோ. பிரியமானவர்களே, இந்த தீய சக்தியிலிருந்து சேதமின்றி காப்பாற்றுவார். லூக்கா 4ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். யாருன்னா பிசாசு. அமாவாசை இரவில் கூட இது ஒரு டாபிக் வச்சு நம்ம ஜெபித்தோம். ஞாபகம் இருக்கா? அமாவாசை இரவில் இந்த வசனத்தை வச்சு நம்ம தியானித்தோம். இது ஒரு தீய சக்தி. பிசாசு கொல்லவோ திருடவோ கொல்லவோ, வேற எதுவும் வரமாட்டாங்க. நம்ம ஆத்மா திருடணும், அவன் நம்ம கொல்லணும், அவ்வளோதான். அவனுடைய காரியம் அதுதான். பிசாசு அதுதான் வருவான், கொல்லவும் திருடவும், ரெண்டுத்துக்கும் வருவான். நம்ம எப்படியாவது அவன் சமூகத்தில் நம்ம வரணும்னு சொல்லி எவ்வளோ ஆயத்த பண்ணுவான். நம்மளை எப்படியோ மடங்கடிப்பான், எப்படியாவது ஆசைகளை காட்டுவான், இச்சைகளுக்கு நம்ம கொண்டு வருவான். எப்படியாவது சூழ்நிலையில் கொண்டு போய் நம்மளை போட்டுருவான். இந்த தீய சக்தி பாருங்க, அப்படிப்பட்ட தீய சக்தி. படிங்க சிஸ்டர், 33 வாசிங்க, 33லேருந்து வாசிங்க. ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். எங்க மாறினா? ஜெப ஆலயத்தில், வெளியே இல்லாம ஜெப ஆலயத்திலே. பிசாசு அப்படிதான் கொண்டு போவான். எப்பயாவது சபையை சிதறடிக்கப்படணும், சபையை இடிக்கணும், ஆடுகளை சிதறடிக்கப்படணும், மேய்ப்பனை வெட்டணும். அவன் திட்டம் அதுதான். ஜெப ஆலயத்தில் பிசாசு பிடித்திருந்த, அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். ஆண்டவர் சகல அதிகாரங்களை மேற்கொள்ளும் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இப்படி சூழ்நிலையில் நம்ம ஆண்டவர்கிட்ட, அவன் ஜெபாலயத்தில் வந்திருக்கான் பாருங்க. ஒருவன் இருக்கிறான், ஜெபாலயத்தில் இருக்கிறான். எவ்வளோ நாளெல்லாம் போடல, ரொம்ப அநேக நாள் ஜெபாலயத்தில் அவன் இருக்கிறான். அப்போ 34 வாசிங்க சிஸ்டர். அவன் ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தி? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். பாருங்க, அந்த பிசாசு எப்படி பேசுது பாருங்க.
ஐயோ ஐயோ ஐயோன்னா என்ன? ஆபத்து. ஐயோ, முதல்ல ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு நசரனாகி இயேசுவே எங்களுக்கு உமக்கு என்ன? ஆண்டவர் ஒரு சபைகளிலோ வெளியிலோ ஒரு அற்புதம் நடக்குதுன்னா பிசாசு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். பிசாசு முன்கூட்டியே தெரிஞ்சிடும், இயேசு வராரு. அந்த மரியாள் வாயில கூட என்ன சொல்கிறோம், இயேசு போகும்போது எப்படியும் ஆண்டவர் அவர் நாம மகிமைப்படுன்னு சொல்லி எழுப்ப போகிறாரு. முதல்ல அந்த வார்த்தை சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை சொல்லிட்டாரு, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய். அந்த அம்மா விசுவாசிக்கல. அந்த அம்மா என்ன பண்ணல? விசுவாசிக்கல. அதான் அந்த வார்த்தை. என்ன வார்த்தை? ஆண்டவரே, நீ இருந்திருந்தானால் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான். 4 நாள் ஆச்சு நாருமே. பிசாசுல சதி திட்டம் நம்ம மூலியமா தான் கிரியை செய்வாங்க. நம்ம மூலியமா தான் கிரியை செய்வான். முதல்ல நாம தான். நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஒன்று நம்ம சேதப்படுத்தாது. அந்த விசுவாசம் ரொம்ப நம்மள ஒன்றுமே பண்ண முடியாது. உலகத்தான் சொல்கிறான், நாம் சொல்லணும். நாம் சொல்லணும். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? நம்ம அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் கற்பனை கட்டளை கை கொள்றோமா? பத்து கட்டளை கொடுத்தாரு, அது சுருக்கி 2 ஆக்கிட்டாரு. ராஜரிக பிரமாணமாக கொடுத்தாரு. அது எப்படி பிரமாணம்? ராஜரிக பிரமாணம். நியாய பிரமாணத்தை அப்படி ராஜரிக பிரமாணமாக எடுத்து வைத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம அதிகாரம் கொடுத்தா அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். எங்கே பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும். ஆண்டவர் பாருங்க, அழகாக சொல்கிறான், எனக்கும் உமக்கும் எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களுக்கு கெடுக்கவா வந்தீர்? அவர் நன்மை செய்கிறவர். நன்மை செய்ய இந்த பிசாசு வாயில் இப்படி தான் வரும். அசுத்தாவில் மனுஷன் எங்க இருந்தான்? ஜெபாலயத்தில் இருந்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. மறுபடியும் அதான் சொல்கிறேன். அப்போ நம்மள இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படி கிரியை இந்த 6 மாதம் கடந்து போச்சு. சகோதரி ஜெபித்தது போல், அப்பா ஒப்பு கொடுங்க, நாங்கள் நடக்கிற எல்லா ஜெபத்துக்கும் கலந்து கொள்ளணும் ஆண்டவரே. 1 மணி நேரமாவது நாங்கள் வீழ்த்திருக்கணும், வந்து தூங்கினா கூட பரவாயில்ல. ஒப்பு கொடுங்க, உங்களுக்கு காரியங்களை அவர் பார்த்துக்கொள்வார். ஜெபத்துக்கு வர தடையாக இருக்கிற காரியங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறவர். அது விரோதமாக எழுகிற சதி திட்டத்தை மாற்றி போடுகிறவர். ஜெபாலயத்தில் தான் இருக்கான் அவன். ஆண்டவர்கிட்ட கேட்குறான், உமக்கு எனக்கு என்ன ஆண்டவரே? எங்களுக்கு கெடுக்கவா வந்தீர்? அப்போ அப்படி சூழ்நிலை மாற்றிருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட அவிசுவாசமாக கேட்குறோமா? அவிசுவாசமாக பேசுகிறோமா? எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே, ஏன் உனக்கு மட்டும் ஏன் கொடுக்குறாரு? நீ எப்படி இருக்க ஆண்டவர்கிட்ட? உண்மையாக இருக்கிறியா? சுத்தமாக இருக்கிறியா? புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? சத்தியத்தையும் அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்தான் விடுதலையாக்கும். ஆண்டவர்கிட்ட அந்த சத்தியத்தை கேட்குறான். அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். உமக்கு எமக்கு என்ன ஆண்டவரே? இது பிசாசு போடுகிற சதி திட்டம். பிசாசு போடுகிற சதி திட்டம். சதி திட்டம். சதி திட்டம். ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ. அப்போ ஆண்டவர் நம்ம கேட்கும்போது நம்மகிட்ட இருக்கிற கிரியைகள் உங்களுக்கு தெரியும். எந்த கிரியையில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறோம், எந்த கிரியையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் ஒன்றே ஆர்டர் பண்ணுவார், இவனை விட்டு
என்ன, இவனை விட்டு புறப்பட்டு போ, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ. அப்போ பிசாசு, அந்த மனுஷத்துல பிசாசு தான் பேசுறான். எனக்கு உமக்கு என்ன ஆண்டவரே, மனுஷன் பேசல, அசுத்தாவி பிடித்த மனுஷன் ஒருவன் தேவாலயத்தில் இருந்தான். அவர் ஆத்மா ரொம்ப அவசியம். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, நல்லதல்ல. இம்மைக்குரிய மாத்திரம் நீங்கள் ஆண்டவரை தேடாதீங்க. இம்மைக்குரிய மாத்திரம், அப்பா சபைக்கு போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். உனக்கு என்னவோ அவர் செய்வார், உனக்கு குறித்து நிறைவேற்றுவார். யோபு அதான் பாருங்கள், எவ்வளோ சூழ்நிலை, எவ்வளோ காரியம், எவ்வளோ விஷயம், எல்லாத்தையும் இழந்து போனான். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு நிச்சயம் உண்டு அவனுக்கு. என்னை சோதித்தாலும் நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன். ஆண்டவர் சோதனை சும்மா அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். அந்த சோதனையில் நான் தப்பித்து கொள்ளும்படியே போக்கை உண்டு பண்ணுகிறவர். அல்லேலூயா. அதனால் சதி திட்டம் அதுன்றது ஒன்று. இது வந்து தீய சக்தி. இந்த தீய சக்தி இது சேதமின்றி காப்பாற்றுவார். வார்த்தையினால் தான், வார்த்தை வசனம் தான். இவனை விட்டு பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு என்று அதை அதட்டினார். அப்போது பிசாசு அவனை ஜன நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் போய்விட்டது. தீய சக்தி சேதம். அந்த சேதம் எதனாலன்னா, நம்முடைய காரியங்களில் எப்படி நம்ம அலக்க வச்சு கொண்டு இருக்கோம், ஆண்டவரை ஏமாற்றி கொண்டு இருக்கணும். ஜானுடைய சாட்சி பெரிய சாட்சி. அவங்க வீட்டில் நவம்பர் மாதம் ப்ரேயர் நடத்தணும். ஜான் சொன்னான்னா, அடுத்த வருஷம் வீடு வாங்கிட்டு நம்ம ப்ரேயர், விசுவாச வார்த்தை, வீடு வாங்கிட்டு சொந்த வீட்டில் ப்ரேயர் வச்சுக்கோனா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை ஜான், முதல்ல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், முதல்ல ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் கேட்போம், கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் அப்படி கேட்டு அன்றைய தினத்திலிருந்து நாங்கள் ஜெபித்தோம். ஐயா கூட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார் ஜானுக்கு, அருமையான மெசேஜ். 1:17 10 நினைக்கிறேன். வாசிங்க, கேட்பாங்க. 1 அல்லேலூயா. அந்த வசனத்தை போட்டு ஜான்சன் பாருங்கள், எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்கள். எங்களுடைய விசுவாசம் அவருடைய விசுவாசம் பெருசாக இருந்தது. அந்த வசனத்தை போட்டு உடனே நாங்கள் ஜெபத்திலே தரித்திருக்கும்படியாய், அருமையான வசனம், அருமையான வசனம். அந்த வசனம் ஸ்க்ரீனில் போடுப்பா, அந்த வசனத்தை சீக்கிரம் போடு. உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். அந்த வசனத்தை போட்டு ஜான்சனுக்கு ஆண்டவர் வீட்டை கொடுப்பார். ஒரு விசுவாசமுள்ள வார்த்தை, விசுவாசமுள்ள வார்த்தை. அந்த நாளிலிருந்து நாம் விசுவாசத்தோடு ஜெபித்தோம். கடந்த ஒரு மாதத்தில் தான் மனுஷர் மூலியமாக பாருங்கள், மனுஷர் வந்து சில நன்மையை செய்வாங்க. அவர் கூட அவன் சிறு வயதுலேருந்து, அதாவது வேலைக்கு போன ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவர் கூடவே இருந்து அவனுக்கு வேலைகளை கற்றுக் கொடுத்து அவன் மேலே ஒரு அன்பு, ஒரு புறஜாதி தான், அவன் மேலே ஒரு அன்பு, ஒரு நேசம், அவருக்காக கொடுக்கப்பட்ட வீட்டை ஜானுக்காக கொடுத்து, பெரிய காரியம் அது, பெரிய விஷயம். ஏன்னா வாக்கு தத்தம், வார்த்தை, வசனம், எப்படிப்பட்ட சதி திட்டம் இருந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வீட்டை கொடுத்தார், அவனுக்கு ஒரு வீட்டை கொடுத்தார். எவ்வளோ போராட்டம், எவ்வளோ அவமானம், நிந்தனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு தெரியும் நமக்கு எப்போ கொடுக்கணும்,
எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் சமூகத்தில் முதல்ல நம்ம ஒப்புக்கணும். ஏன்னா நமக்கு ஆண்டு சமூகம் ஒப்புக்கொடுக்கணும். நமக்கு அதுக்கு முன்னால் என்னென்ன சதி திட்டம்ன்ட்டு ஆண்டவருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுத்தோம் ஆனால் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாகி கொண்டு போவார், நேர்த்தியாக கொண்டு போவார், நேர்த்தியாக கொண்டு போவார். எந்த காரியமாக இருந்தாலும், பிள்ளையுடைய திருமண காரியங்கள், பிள்ளையுடைய படிப்பு காரியங்கள், நம்முடைய வீட்டின் காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாம் நேர்த்தியாக செய்து முடிப்பார். அது முன்பாக நமக்கு ஏற்படும் சதி திட்டத்தில் முதல்ல நம்ம பாதுகாத்து கொள்ளணும், நம்ம பாதுகாத்து கொள்ளணும். பிசாசு இப்படிதான் பண்ணுவான். சபையில் தான் இருப்போம், ஆலயத்தில் தான் இருப்போம். ஆனால் நமக்கு எப்பவுமே அவன் சதி திட்டம் எப்படியாவது அவனை கீழே தள்ளணும். அப்போ ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். இயேசுவின் நாமத்தினாலே நசரனாகிய அவன் சொல்கிறான் பார், பிசாசு சொல்கிறான், நசரனாகிய இயேசுவே உமக்கு எனக்கு என்ன. ஆனால் நம்ம அப்படி சொல்ல அவன் சொல்கிற மாதிரி, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த பிசாசை நான் அதம் பண்ணுகிறேன், கட்டுகிறேன். அந்த நசரனாகிய இயேசு என்பது பெரிய ஒரு விடுதலையின் பெயர். அவர் நாமத்தில் பெரிய நாமம் நசரனாகிய இயேசு. புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. அதனால் மனுஷர்கள் மேற்கொண்ட செய்தத்தில் நம்ம அகப்பட மாட்டோம். ஏன்னா நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு, அதில் சேதமின்றி காப்பாற்றுவார். பாருங்கள், அந்த வசனத்தில் அழகாக போட்டிருக்காங்க, உடனே புறப்பட்டு போய் என்று அதட்டினார். அப்போது பிசாசு அவனை ஜனங்கள் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் இல்லை. முன்னால் எங்கே இருந்தானா பாருங்கள், ரொம்ப அருமையான வார்த்தை. ஜபால் எழுந்து ஆண்டவர் முன்னால் ஆண்டவரை அவங்க தள்ளிவிட போனாங்க. தள்ளிவிட போகும்போது ஆண்டவர் பாருங்கள், அவருடைய வார்த்தையினாலே அவரை மேற்கொண்டார். எழுந்திருந்து அவர் ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைக்கீழாய் தள்ளிவிடும்படி யார் மனுஷர் மூலமாக என்ன யார் செய்யறது? பிசாசு செய்கிறான். பிசாசு ஆண்டவர் அதில் தான் ஜெபாலயத்துக்கு வராரு. பிசாசு அங்கே வந்துட்டான், அங்கே இருக்கிறான். ஆண்டவரை பாருங்கள், இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளது இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஜெபாலயத்தில் மனுஷன் இருந்தபோது அவர் பாருங்கள், எப்படி அவரை முதல்ல அந்த இன்னொரு பிசாசு பிடித்தவன இவர் எப்படி மாற்றி விடலாமோன்று சிந்தித்து கொண்டு இருந்தாங்க. இயேசுவை அவர் தேவகுமாரன், தேவகுமாரன். பிரியமானவர்களே, பிசாசு ஒரு தீய சக்தி. அவர் விடுதலை பெற நம்ம அதிகாரம் கொடுத்த இயேசுவின் நசரனாகிய இயேசுவின் நாமம். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உன்னை அதட்டுக்கிறேன், அதம் பண்ணி போடுறேன். அப்பாலே போ சாத்தானே, பிசாசை சொல்லுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போதான் ஓடி போவார், அப்போதான் ஓடி போவார், ஓடி போவார். நீங்கள் அதிகாரம் கொடுத்தவொன்னே அதை சும்மா பாக்கெட்டில் போட்டுக்கணும். பைபிள் கூட படிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். படிக்கிறீங்களா? டெய்லி பைபிள் வாசிங்க, வீட்டில் பைபிள் வாசிங்க. டெய்லி ஒரு 2 அதிகாரம், காலையில் பழைய ஏற்பாடு, சாயந்தரம் புதிய ஏற்பாடு. எப்போது ஸ்தோத்திரம் சொல்லிட்டுனே இருங்க, அதான் பாதுகாப்பு நமக்கு, அதான் அதிகாரம் நமக்கு. அதிகாரம் உட்காந்தாலும் ஸ்தோத்திரம், நின்னாலும் ஸ்தோத்திரம், படுத்தாலும் ஸ்தோத்திரம், எழுந்தாலும் ஸ்தோத்திரம், சாப்பிட்டாலும் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சாப்பிடும்போது கை வச்சு ஜெபம் பண்ணுறீங்க? பண்ணுறீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு இந்த உணவு கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். அதுதான் நமக்கு ஔஷதம், அந்த ஜெபம் தான் ஔஷதம். அந்த உணவை கூட மருந்தாக மாற்றிடுவார். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்து மகிமை. நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தணும். எப்படிப்பட்ட தீய சக்தி இருந்தாலும் நம்மளை மேற்கொள்ளாது, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. மூன்றாவதாக, தேங்க்யூ லார்ட்.
ஹல்லேலூயா. இதிலே ஒரு வசனத்தை வாசிப்போம். தீய சக்தி 3வது வருஷத்துக்கு முன்னால் அப்போஸ்தலரின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 28:6. அப்போஸ்தலரின் அவனுக்கு புத்தகம், வீக்கம் கண்டு, ஒரு நிமிஷங்க நான் எடுத்துக்கிறேன். 28:6. அவனுக்கு வீக்கம் கண்டு, அவனுக்கு வீக்கம் கண்டு, அல்லது அவன் சடுதியாய் விழுந்து ஆ சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆ. நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்ட பொழுது ஆ. வேறு சிந்தையாகி ஆ. இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, பவுல் அனுபவித்த கஷ்டங்களை அனுபவித்தது போல இந்த பூமியில் யாரும் அனுபவித்திருக்க முடியாது. இயேசு அடித்தது போல அவர் என்ன சொல்றாரு? 3 முறை அடி வாங்கினேன்றார். 39 தசை அடியை 3 முறை வாங்கினேன். நிர்வாணமாக இருந்தேன், பசியாக இருந்தேன், அவமானப்பட்டேன், திருடர்களால் வஞ்சிக்கப்பட்டேன். எவ்வளோ அனுபவங்கள், எவ்வளோ சேதங்கள். தினைக்கும் அதிகமாக படித்தவர், வேதாகமத்தை கரிச்சு குடித்தவர், ஒவ்வொரு வார்த்தையும் வசனமும் அவருக்கு அத்துப்படி. அப்படிப்பட்ட கமாலியல் பாதபடியிலே உட்கார்ந்து படித்தவர். அப்படிப்பட்டவர் எவ்வளோ சேதம், எவ்வளோ இழப்பு, அதெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணப்படாம கர்த்தரின் ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம். அவர் தான் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பாருங்க, அவர் இந்த கப்பல் சேதம் 28:6 இருங்க நான் எடுத்துக்கிறேன். கப்பல் சேதத்தில் தப்பித்து வரும்போது இந்த அதிகாரத்தில் நீங்கள் 28 அதிகாரத்தில் பார்த்தப்பன்னா முதல் வசனம், நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். எத்தனையோ தீவுக்கு போகிறாங்க, எத்தனையோ கப்பல் சேர்த்து தப்பித்து கொண்டு போகிறாங்க. போகும்போது 3ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நீராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன். பாருங்க, உடனே பேர் பாருங்க. அந்த மற்றவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியாது, மற்றவங்களுக்கு நம்ம பற்றி தெரியாது. நம்ம யாரு? அதிகாரம் பெற்றவர்கள். அது வாயில் யூஸ் பண்ணுங்க. முதல்ல நம்ம அதிகாரம் பெற்றவங்க, ஆண்டவர்கிட்ட அதிகாரம் பெற்றவங்க, அவருடைய பிள்ளை, அவர் மகள், அவர் மகன். அப்போ மற்றவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லுவாங்க, இவங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஏசப்பா தேடி போகிறாங்க. ஏசப்பான்னு சொல்ல மாட்டேன், ஏசுவை தேடி போகிறாங்க, அல்லேலூயா சொல்கிறாங்க, எப்போப்பா ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க. நமக்கு இருக்காம நித்திய ஜீவன் அவங்களுக்கு இல்லை. நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, நமக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு, இன்னொரு பரலோகம் உண்டு. அவங்களாம் அழுகையின் சத்தத்தை கேட்டுருப்போம், நம்ம மனமகிழ்ச்சியாக இருப்போம். அவங்களாம் சந்தோஷப்படுவாங்க, நம்ம துக்கப்படுவோம். ஆனால் நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. பாருங்க, பவுல் இந்த விஷப்பாம்பு கழிச்சிட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, இவனை, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தோ பழியானவனை பிழைக்கொட்டவில்லை என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அப்படிதான் முறுபடுவான் மனுஷன். விஷத்தன்மை வாய்ந்தவன், தேளுகளை போல விஷம் கொண்டவன், பாம்புவை போல நச்சுத்தன்மை கொண்டவன் மனுஷன். வாயின் வார்த்தை எல்லாம் விஷம் உள்ளதுதான்.
ரொம்ப பேர் சொல்லுவாங்க, சின்ன ஒரு ஜுரம் வந்துட்டா கூட, சின்ன ஒரு பலவீனம் வந்துட்டா கூட எனக்கு சாவு வரலையேன்னுவாங்க. பொதுவாக சொல்கிறேன், அது நமக்கு சொல்லக்கூடாது. எல்லாமே நம்ம நாவின் எதில் நாவின் அதிகாரம், நாவின் அதிகாரம். சில பேர் சொல்லுவாங்க, சின்ன ஒரு இழப்பு வந்துட்டா கூட ஆண்டவர் எடுத்துக்கொள்ளலையே, அவர் ஜீவனை கொடுக்க தான் வந்தார், எடுக்க வரல. அந்த அவிசுவாசம் வார்த்தை நம்ம வாயிலேருந்து வரக்கூடாது. தீய சக்தி நம்மகிட்ட செயல்படுதுன்னா நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படி சொன்னாலே போதும், அதில் ஒரு சேதமில்லாத காப்பாற்றுவார். பாருங்கள், இந்த பாம்பு கட்சின்னு சொல்லி அவனை என்ன சொல்கிறான், கொலைப்பாதுங்க, இவன் கெட்டவன். அது என்ன பாம்பு, அது என்ன பாம்பு போட்டிருக்கு சிஸ்டர்? விரியன் பாம்பு. யாரை பற்றி சொன்னார்? விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, மனம் திரும்புங்க. ஒரு மன திரும்ப இல்லாதனால தான் அந்த வார்த்தை நம்ம மேலே வரும். வார்த்தை நம்ம பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கலங்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை பார்த்து கவலைப்படலை. அவனுக்கு என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க, ஆனால் இவனை கொடுத்து பவுலை கொடுத்து பயன்படுத்தினார் ஆண்டவர். உங்களை கொடுத்து பயன்படுது, ஏன்னா அதிகாரம் கொடுத்துருக்காரு. பாருங்க, அடுத்த வசனம் பாட்டிங்க சிஸ்டர் 7. தீவுக்கு முதலாளியாகிய இவிலியு என்ன பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமா இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். பிபிலியருடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்துக்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை, இதுதாங்க அதிகாரம். எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கொடுத்துட்டார் பாரு. நமங்க பயப்படாதீங்க. உங்களை விரோதமாக பேசுகிறாங்களோ, சத்துரு பட்சமாக நெருக்கிறானா, அவனை நோக்கி கூப்பிடுங்க. அவனுக்கு இயேசுவின் இயேசுவின் நாமத்தினாலே உன்னை அப்புறப்படுத்துகிறேன், உன்னை கட்டுகிறேன். என்னை தொட உனக்கு அதிகாரம் இல்லை, அவனை உன்னை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. கரங்களை தட்டுவோமா? உன்னை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வைத்து வாசிப்போம். தீமோத்தி 1:16. தீமோத்தி 1:16. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களை பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசம் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். அல்லேலூயா. அந்த இரக்கத்தை நாமும் பெற்றுக்கொள்ள, இரக்கமுள்ளவர் பாக்கியவான்கள், இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும். பாருங்க, பவுல் அந்த தீவில் அநேகர் ஒரு மாதிரி சொன்னாலும் அங்கே இருக்கிற எல்லாரையும் அவர் குணப்படுத்துறாரு இயேசுவின் நாமத்தினாலே. நசரான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த தீவில் எல்லோரும் குணப்படுத்துறாரு ஆண்டவர். அருமையான ஊழியம் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள், பயப்படாதீங்க. வியாதி வருதா ஒன்று பயம், இது என்ன ஆகுமோ ஒரு சிந்தனை. ஒரு அதிகாரத்தை விட்டுறீங்க, கொடுத்த அதிகாரத்தை விட்டுறீங்க. ஆண்டு சொன்ன வார்த்தை, நீயோ கடன் கொடுப்ப கடன் வாங்க மாட்டாய். இது எத்தனை பேர் வாயில் நீங்கள் பண்ணுறீங்க, வாய் விட்டு சொல்கிறீங்க, நீயோ கடன் கொடுப்ப கடன் வாங்க மாட்டாய். நீங்கள் அப்படியே மாற்றிடுறீங்க, நீயோ கடன் வாங்குவாய் கடன் கொடுக்க மாட்டாய். அல்லேலூயா. ஆண்டு வசனம் கிரியை செய்யும், கிரியை செய்யும். கடனே வாழ்க்கை ஆகிடக்கூடாது. எப்பவுமே தெரிஞ்சுங்க, வாழ்க்கையில் கடன் இருக்கக்கூடாது, கடனே வாழ்க்கை ஆகக்கூடாது. கடன் பெற்றவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அது ஒரு தீய சக்தி. கடன் தீய சக்தி. பரவாயில்ல, ஒருவேளை பட்டினியாக இருந்தால் பரவாயில்ல, தப்பு இல்லை.
உபவாசம் இருந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. இந்த பொருள் வாங்கி தான் ஆகணுமா? கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சமூகத்தில் கேளுங்க. இந்த பொருள் வேண்டுமா? அந்த பொருள் வாங்குவது கடன் வாங்கணுமா? இது பிள்ளைகளோட படிப்பு காரியங்கள், கடன் வாங்கலாம். நம் தேவைகளுக்காக கடன் வாங்குவது அநீதி. கற்றுக்கிட்ட ஒப்புக்கொடுங்க, குடும்பமும் ஒப்புக்கொடுங்க. மகள் ரொம்ப நாளாக ஒரு நல்ல வீடு கேட்கணும், எலிசபெத்தும் சங்கரன் சொல்லியிருக்காங்க. ஆண்டு சமூகத்தில் உட்காருங்க, கேளுங்க. கேட்டு வந்தால் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல வீடு வேணும் ஆண்டவரை. வாய் சொன்னால் மட்டும் போதாது, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அது பெற்றுக்கொள்ள பாத்திரம் தான் பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டுவோமா? அது பெற்றுக்கொள்ள பாத்திரம் மாறணும். நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு வரணும், ஓடோடி வரணும், உட்காரணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். படுகுழியிலிருந்து சேதமின்றி அவர் காப்பாற்றுவார். படுகுழி யார் வெட்டுவாங்க? நமக்கு நம்ம சொந்தக்காரங்க தான் படுகுழி வெட்டுவாங்க. வேதத்தில் இருக்கு. அவன் வீட்டாரே அவருக்கு சத்ரு. வீட்டார் தான் சத்ரு. படுகுழி. ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறவர் அவர். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த காரியம் தெரியுதா, இந்த காரியத்தினாலே என்ன விளைவு வரும், இந்த காரியத்தினாலே எப்படிப்பட்ட குழியில் நம்ம விழுவோம், இந்த காரியத்தினால் நமக்கு என்ன இழப்பு, அதை முதல்ல சிந்திக்கணும். 12 வயசில் ஆண்டவர் வினாவினார் போதகிட்ட போய் கேள்வி கேட்டார். அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, தேவனுக்கு அடுத்த காரியம் நான் செய்யணும், என்னை விட்டுருங்க. ஏன் என்னை தேடினீங்க? உங்களுக்கு தெரியாதா? ஆனால் பெற்றவங்க சிந்தனையிலே வைக்கல. நீ காணா போயிட்டே எங்கே போன, அதை தான் சிந்திக்கிறாங்க. ஒரு காரியம் நமக்கு தெரியுமானால், சபை குறித்த காரியங்கள், வீட்டை குறித்த காரியங்கள் மற்றும் குடும்பத்தை குறித்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முதல்ல ஆண்டவர்கிட்ட ஒப்புவார், பேசுவார். இந்த காரியத்தை இப்படி மேற்கொள்ளுங்க, இப்படி போய் யார்கிட்ட சொல்லணும் அவர் தெரிவிப்பார். நம்மக்கிட்ட நமக்கு சொல்லுவார். நீ விட்டு போய் சொல்லுங்க, நான் போய் உடனே அப்படியே போய் சொல்லணும். மூடி மறைக்கக்கூடாது. மூடி மறைக்க கொடுத்தா படுகொழி தான், காப்பாற்ற முடியாது. எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 27ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 27:10. மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிறோம் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். பாருங்க, பவுல் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, அப்பா கப்பலுக்கு தான் சேதம் வரும், கப்பலுக்கு சேதம் வரும், நம்முடைய ஜீவனுக்கும் கப்பலுக்கு சேதம் வரும், நம்ம ஜீவனுக்கும் வருத்தமும் சேதமும் உண்டாக்கும் என்று காண்கிறேன். பார்க்குறாரு தீர்க்கதரிசி பவுல். தீர்க்கதரிசி அல்ல, அப்போஸ்தலன். அப்போதான் பவுல் சொல்கிறார், இதை காண்கிறேன். உடனே அதான் ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சபைக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம அவர்கிட்ட சொல்லணுமா? நாங்கள் ஆண்டவர் சமூக ரெப்ரசன்டேட்டிவ், நாங்கள் ஊழியக்காரங்க. ஆண்டவர்கிட்ட கேட்போம், இந்த காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் ஆண்டவரே, நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா? ஆண்டவர் பதில் கொடுப்பார். நம்ம மனசுக்குள்ளே வச்சுருந்தா நமக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும். அல்லேலூயா. நமக்கு தான் அந்த சேதம்.
பவுல் அழகாக சொல்கிறாரு. ஆனால் அந்த மாலுமி அவரை நம்பலை, பவுலை நம்பலை, அந்த கேப்டனை நம்பினார். பக்மன் சார் அழகாக பாடினார், கப்பல் ஏறி கேப்டனாக, நம்ம கப்பல் ஏறினா கேப்டனாக இருக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்க ஆண்டவரே, நான் கேப்டனாக இருக்கணும். எந்த ஊழியத்திலும் என்னிடத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எப்படிப்பட்ட ஊழியமாக இருந்தாலும் தகப்பனே நான் செய்கிறப்பா, ஒப்பு கொடுத்து பாருங்கள். உன் வழியெல்லாம் நெய்யாய் பொழிய வைப்பார். அல்லேலூயா. உன் பாதைகளெல்லாம் நெய்யாய் பொழிய வைப்பார். வழிகளெல்லாம் அவருக்கு தெரியும். ஒப்பு கொடுங்க. என் வழியை கத்து ஒப்பு வைத்து அவர்கள் நம்பிக்கை இருங்க, உங்கள் காரியத்தை அவரே வாய்க்க செய்வார். படுகுழிந்து நாம தான் வெட்டிக்கிறோம். அதை இந்த கேப்டன் மாலுமி சொல்கிறான், அழகாக சொல்கிறான் பாருங்க. 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டு பார்க்கிலோ மாலுமியையும் கப்பல் எஜமானியும் அதிகமாக நம்பினான். படிக்க சிஸ்டர். அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியா இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேதத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேக பேர் ஆலோசனை சொன்னார்கள். பாருங்க, ஆண்டவர் பவுலுக்கு சொல்லிட்டாரு, அப்பா நமக்கு நிச்சயமான சேதம் வரும். ஆனால் இவங்களோட ஆலோசனை என்னன்னா வித்தியாசமாக இருக்குது. பாருங்கள், ஆண்டவர் ஆண்டவர் வார்த்தை கேட்க நம்ம காதை எப்பவுமே தயாராக வச்சுக்கணும். தயார் வச்சுக்கும் போது அந்த படுகொழிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 14 வாசிங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோத்ரிதோன் எனும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா என்னப்பட்ட ஒரு சின்ன தீவில் ஒதுக்கிலே ஒடுகையில் வெகு வருத்தத்தோட படகை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொரிமணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேதம் வருதுன்னா ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிடுவார். ஒரு படுகொழி வருதுன்னா, படுகொழி தள்ளப்படுறோமா, ஆண்டவர் பேசுவார் நம்மக்கிட்ட. இதான் பவுல் சொன்னார். அது செவி கொடுக்க மனதான் இல்லை. அவங்க கொஞ்ச நேரம்தான், சடுதியில் ஆபத்து வரும். அது சிக்கிக்கொள்ளாதபடி நான் முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். பாஸ்டர் ஊழியக்காரங்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த காரியம் இப்படியா இருக்குது, ஐயா இந்த காரியம் இப்படி இருக்குது, சகோதரர் இப்படி இருக்குது, பிரதர் இப்படி இருக்குது, நாங்கள் என்ன செய்யட்டும்? முதல்ல ஆலோசனை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஊழியக்காரர்கிட்ட கேட்கணும். நம்ம பிள்ளைங்களாம் கேட்குறீங்க, அப்படி தான் வளரணும். நம்ம எந்த காரியமாக முதல்ல ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுக்கணும். முதல்ல எலிசபெத்து சொல்கிறேன், அவங்க கூட அம்மா சபை கரெக்டாக வாம்மா, இன்னும் வீடு கிடைக்கலையா, இன்னும் வீடு கிடைக்கலையா, முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கரெக்டாக வாங்க, ஆண்டவர் சபைக்கு வாங்க, தேடி வாங்க, ஆண்டு தேடுங்கள் அப்போது கண்டறிவீர்கள். கரெக்டாக காட்டுவார் உங்களுக்கு. 2 வாரமாக கரெக்டாக வந்துடுறாங்க. நான் சொல்லிட்டேன், ஐயா கிட்ட சொல்லிட்டேன், பாண்டியன் ஐயா கிட்ட, அந்த ஆத்மா உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறாண்ட, நீங்கள் அவங்க கொண்டு வராமல் நீங்கள் வராதிங்க, ஆனால் அவங்க ஹஸ்பண்டை கொண்டு வந்துடுறாரு. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, ஆயத்தப்பட்டு வாங்க, ஆண்டவர் தேடுங்க. கத்தை ஏற்ற காலத்தில் தேடுங்க, அந்த நேரத்தை தேடுங்க. அவர் தான் எல்லாவற்றையும் கொடுக்குறவர், எல்லாவற்றையும் செய்கிறவர். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதில் 22 28 வாசிங்க சிஸ்டர். 22 28. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பல் சேதமேலே அல்லாமல் இல்லை. 22 20 அப்போஸ்தலர் 16 22 20 16 16 அப்போது 16 22.
அப்பொழுது ஜனங்கள் ஆ. கூட்டம் கூடி ஆ. அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். ஆ. அதிகாரிகள் அவர் வஸ்திரங்களை கிழித்து போடவும் ஆ. அவர்களை அடிக்கவும் சொல்லி ஆ. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு ஆ. சிறைச்சாலைகளை வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி ஆ. சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். ஆ. அவன் ஆ. இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று ஆ. அவர்களை உட்காவல்துறையிலே அடைத்து ஆ. அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார். ஆ. நடுராத்திரியிலே ஆ. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி ஆ. தேவனை துதித்து பாடினார்கள். ஆ. காவலில் வைக்கப்பட்டவர்கள் ஆ. அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆ. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் ஆ. அசையும்படியாக ஆ. பூமி மிகவும் அதிர்ந்தது. ஆ. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. ஆ. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஆ. சிறைச்சாலைக்காரன் ஆ. நித்திரை தெளிந்து ஆ. சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு ஆ. கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி ஆ. பட்டயத்தை உருவி ஆ. தன்னை கொலை செய்ய கொல்ல போனான். ஆ. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். நாங்கள் எல்லோரும் இங்க தான் இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் சமூகத்தில் இருந்தால் பாருங்க, அவனை கொலை செய்யணும், பவுலும் சீலாவும் கொலை செய்யணும்னு சொல்லிட்டு தொழு மரத்தை கட்டிட்டாங்க. அவன் என்ன பண்ணான்? ஐயோ நாளைக்கு நம்ம கொண்டு போட்டுவாங்களே, ஐயோ நம்ம போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை நினைக்கல. பவுல் பாடினான், துதித்தான். சிறைச்சாலை கதவுகள் ரெண்டாக விழுந்தது, திரைப்பட்டு போச்சு. ஆண்டு சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம உண்டான காரியங்கள், நம்ம எதிராக வர தீய சக்திகள், படுகொழிகள் ஒன்றுமில்லாமல் ஈழ்பொருளாகும். தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்தாரு, கரெக்டாக பயன்படுத்துங்க. நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அதுதான் எவ்வளோ பெரிய சூழ்நிலை பவுலுக்கு. அங்கே பூச்சி கடிச்சிச்சு, எல்லாரும் இவனை என்ன சொன்னாங்க, இவன் நல்லவன் இல்லை கெட்டவன், அங்கே தப்பிச்சு இங்கே வந்து செத்து போகிறான். அவன் மூலமாக அந்த தீவுத்தார் அனைவரும் சுகம் பெற்றாங்க. அதே போல் அவங்கள எல்லாரும் பத்திரமா கொண்டு போனான் பவுல். எத்தனை படுகொழி பாருங்க பவுலுக்கு. ஆண்ட பிள்ளைங்களுக்கு இப்படி தான் வரும். ஆனால் கர்த்தரை நம்புகிறனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகளுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது, ஒரு நன்மையும் கூடாது. அவன் சொல்கிறான், கப்பலுக்கும் நமக்கும் சேதம் வரும், நம்ம பிராண சேதம் வராது, நம்ம உயிரெலாம் போகாது, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. நம்மை அவன் தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை. நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். ஸ்தோத்திராண்டவர். 14-15 வாசிங்க சிஸ்டர். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்போது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு, எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு, அவரை அறிகிற அறிவின் வாசனையை, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படி தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நம்ம நற்கந்தமா இருக்கிறோம். அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். யாதியும் தைரியம் கை வைங்க. இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள். உன் பலவீனம் நீங்கி போகட்டும். நேற்றைய தினத்தில் என் தங்கச்சி பையன்தான், அந்த பையன் கௌதம், ஜெபித்தோமே, ஃப்ரெண்டுங்களோட கூட போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆகி இவன் எப்படி உக்காந்தான்னு தெரில, குப்புரை விழுந்து மூக்கு தண்டு உடஞ்சி ஃபுல்லாக ரத்தம், இங்கெல்லாம் காயம். அவங்க அம்மா ஒரே அழறா, அண்ணா குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு பயமாக இருக்குண்ணா. பயப்படாதம்மா, பயப்படாத. முதல்ல அதுதான் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. ஐயோ ஐயோ ஐயோன்னா அதுனா பயப்படும். எழுதுறாளிங்க சொல்கிற எதற்கு இருக்கணுக்கு இப்படி ஆயிடுச்சா, ஐயோ என்னாச்சு அப்படின்னு நம்ம பதற வைக்கக்கூடாது, நம்ம பயப்பட வைக்கக்கூடாது. பயப்படாது, ஏன்னா நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. டேரெக்டாக போனேன், கையை வச்சு ஜெபம் பண்ணேன். உடனே டாக்டர் அவனை ஒரு ஓரமாக போட்டிருந்தாங்க. டாக்டர் வந்தார், குழந்தைங்க இவனுக்கு ஸ்கேன் எடுக்கணும், யார் இருக்கிறது, ஆண்டு பாருங்க பதில் கொடுக்குறாரு. கரங்களை தட்டுவோமா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போட்டுருவாங்க, ஆக்சிடென்ட் பட்டு போலீஸ் கேஸ் ஆகிற வரைக்கும் போட்டுருவாங்க. போலீஸ் ஆகி அந்த ஷீட்டு அந்த ஷீட் கொடுத்தா, எஃப்ஐஆர் கொடுத்தா தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. நான் போய் ஜம்ப் பண்ணுவேன்னு டாக்டர் வந்து ஸ்கேன் எடுக்கணும், சீக்கிரம் கொண்டு வாங்க. நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. நம்ம மேலும் மேலும் பயப்பட வைக்கக்கூடாது. நம்ம ஆச்சு அப்படியே இப்படி ஆயிடுச்சு,
ஏம்மா ஒன்றுமே இல்லைம்மா, மூக்கு தண்ணில் அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு, சரியாயிடும். அந்த பொண்ணு அப்போ தான் அழகாக நிறுத்தினான். ஆனால் வார்த்தைனாலும் நான் திடம் கொண்டேண்ணா, இந்த வார்த்தை பயப்படாது சொன்னேண்ணா, அது போதுண்ணா எனக்கு போதும்னான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான் அந்த பொண்ணு. நம்மை கொண்டு இந்த வசனம் 14 வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்போது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம ஓடும்போது நமக்கு வெட்டப்பட்ட படுகொலையெல்லாம் ஆண்டவர் மூடி வச்சுருவார். கரங்களை தட்டுவோமா? தீய சக்தியிலிருந்து விடுதலை கொடுப்பார், தீய சதி திட்டத்தை விடுதலை கொடுப்பார், தீய படுகொலிருந்து விடுதலை கொடுப்பார். காரணம் என்னவென்றால் மேலான அதிகாரம் பெற்றவர்கள். நாம் மேலான அதிகாரம் பெற்றவர்கள், அதிகாரம் கொடுத்தவர் அவர். விஷ பாம்புகள் தேள்கள் மிதிக்கவும் சத்துரு சர்வ வல்லமை மேற்கொள்ளவும் நமக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒன்று நம்மை சேதப்படுத்த. கண்களை மூடும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ சிஸ். ஆமென். உன்னதமானவரில் தேவனில் இருக்கின்றவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். உன்னதமானவரின் மறைவிலிருக்கிறவன், சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும், 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும், அது ஒரு காலத்தோ உன்னை அணுகிடாதே, உன் தேவன் உன் காவலரே. அது ஒரு காலத்தோ உன்னை அணுகிடாதே, உன் தேவன் உன் காவலரே. அவர் சேட்டையிட்டு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சேட்டையிட்டு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். சிங்கத்தின் போல நடந்து ஒரு சர்வத்தையும் பிடிப்பான். சிங்கத்தின் போல நடந்து ஒரு சர்வத்தையும் பிடிப்பான். நாமத்தை முட்டுக்கி நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவான். அவர் நாமத்தை முட்டு நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவான். அவர் சேட்டையிட்டு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சேட்டையிட்டு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட அப்பா எங்களோட பேசினீர் ஆண்டவர்.
இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள் சொல்லி தகப்பனே. அப்பா, நீ கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி தகப்பனே, மலை பிரசங்கத்திலே நீ அப்பா உபதேசித்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியாது தகப்பனே. இந்த நாளிலே அப்பா சதி திட்டத்திலிருந்து எங்கள் சேதமின்றி காப்பாற்றுவீரப்பா. தீய சக்திகளிலிருந்து எங்கள் சேதமின்றி காப்பாற்றுவீர் ஆண்டவரே. படுகொழிலிருந்து எங்களை சேதமின்றி காப்பாற்ற முடியாது தகப்பனே. உடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த காரியமா இருந்தாலும் பிசாசியங்களுக்கு அப்பா அப்பா தகப்பனே, நாங்கள் சடுதியிலே விழுபடியா ஏற்படும் காரியமா இருந்தாலும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை மேற்கொள்ளபடியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. நாளில் வந்த பிள்ளைகளை, ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே, சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை, வாலிப பிள்ளைகளை, முதியவர்களை, கணவன் மனைவிமார், சகோதர சகோதரிகளை உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையாய் நடத்துங்கப்பா. உடைய நாமத்தை மகிமைப்பட்டு விட தகப்பனே. நாளில் ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியாத தகப்பனே. எங்கள் வேலைகள், எங்கள் தொழில்கள், எங்கள் வியாபாரங்கள், பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள் அப்பா தகப்பனே, எல்லாவற்றையும் தகப்பனே உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுவோம் அப்பா. இந்த மாதம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தின்படி நீதிமொழி 22 அதிகாரம் 19 வசனத்தின்படி தகப்பனே, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் வைக்கும்படியாய் இந்த நாளிலே உனக்கு அறிவிக்கிறேன் சொல்லியப்பா. எங்களோடு இந்த வருடம் முழுவதும் எங்களை பேசின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். வேண்டிய 7ஆம் மாதத்திற்கப்பா நாங்கள் பரிபூர்ண ஆசை பெற்றுக்கொள்ள வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்ட கிருபை தாங்கப்பா. பலத்த காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்பட்டும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, ஒன்றுமில்லை ஆண்டவரே. நான் தூள் சாம்பல் வேண்டுகிறோம் அப்பா. நான் களிமண் என்று உணர்கிறோம். லூக்கா 10 வசனத்தின்படி ஒன்று எங்களை சேதப்படுத்தாதபடி அப்பா நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களை எடுத்து பயன்படுத்த சேர்க்கிறோம். எங்களை தாழ்த்து ஒப்புக்கொள்கிறோம். துதியும் கனமும் மகிமை மக்களுக்கும் அன்பு பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை, பெத்தேல் ஆசீர்வாத பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே ஆசீர்வதிக்கிறேன். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. கிருபைகளோட கூட இருக்கணும். பெரிய காரியம் செய்யுங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் எடுக்கிறோம். எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் சத்தமாய் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்கள் ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்து பல கடன்களை மன்னியும். சோதனைக்கு உட்பட நாமல் தீமையை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னிடமே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்களை நாம் பாடி ஜெய கொடியும் ஏறிடுவோம். ஜெய அல்லேலூயா மரணத்துக்கே, ஜெய அல்லேலூயா மரணத்துக்கே, ஜெய அல்லேலூயா மரணத்துக்கே. கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக.